ஆனி மாதம் 15/6/2026 முதல் 16/7/2026 வரை பஞ்சபூதத்தினுடைய உக்கிர தாண்டவம் இல்லைன்னா விஜய் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்ல முடியுமா? பார்ட்டியில் பார்ட்டி பிரச்சனை, பார்ட்டி மீட்டிங், பார்ட்டி டிவியாக இருந்தால் பார்ட்டி பற்றி தான் பேசுவேன். 2031 வரைக்கும் உலகத்தில் நல்லது நடக்காதுன்னு நம்ம சொல்லிக்கினே இருக்கிறோம். தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் பயங்கர மழை பெய்யும். அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஆனி மாதத்தில் மலேசியாவில் பயங்கரமான வெள்ளம், கடல் பகுதியில் திடீரென்று இயற்கை சூற்றத்துடன் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். தங்கத்துடன் விலை திடீர்னு இறங்கினாலும் மாதத்தின் கடைசியில் திடீர்னு ஏறுமுகமாக சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்காக கொடுத்து கொண்டு வரக்கூடிய குமுதம் நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினர்களுக்கும் ஜெயா பிரியனங்களுக்கும் கேமராமேன்களுக்கும் இதை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றிய ரசிக பெருமக்களுக்கும் ஸ்பான்சர்காரர்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அதற்குண்டான மாத பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஆனி மாதம். ஆனி மாதம் என்றாலே என்ன? மிதுனத்திற்கு சூரியன் வரக்கூடிய மாதம். புதன் வீட்டுக்கு சூரியன் வருவது, இதுவும் ஒரு பகை வீடு தான் சூரியனுக்கு. ஆனி மாதம் 15/6/2026 முதல் 16/7/2026 வரை. இதில் விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, கடகத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம், உச்சம் பெற்ற குருவுக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் வருவது. அதாவது கடகத்துக்கு 2ஆம் அதிபதி 12இல் மறைவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் விரயங்கள். விரயம்னா இயற்கையால் விரயம், கலாமிட்டி, வெள்ளம், புயல், நிலநடுக்கம், நெருப்பு, சேதம், விரயங்கள் தானே ஆகும். எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய உக்கிர தாண்டவம், யுத்த பூமிகள், மனிதனுக்கு நிம்மதியற்ற தன்மை, கஷ்டப்படுறது, சாதாரணமாக இருந்தால் மூக்கை சுற்றி சாப்பிட்றது, தலைவர்களுக்கே புரியாது. மாநிலத்தில் ஆழ்ந்தாலும் மத்தியில் ஆழ்ந்தாலும் உலகத்தில் ஆளக்கூடிய தலைவர்களுக்கு தப்பாக வரும். ராத்திரி பகலும் பெரிய பவர், முன்னாடி இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு, பிளாக் கார்ட் கமாண்ட்ஸ் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவது, சம்பந்தமே இல்லாதவர்கள்லாம் பெரிய புகழ் ஆகுவர்கள். ஆனி மாதம் இந்த நாளில் இப்படியெல்லாம் நடக்கும்னு பஞ்சாங்கம் சொல்லுது. செல்வி சொல்கிறத நினைக்காதீங்க. ஏன்னா செல்வி ஒரு பார்ட்டியில் இருக்கனால பார்ட்டியெல்லாம் ஏற கட்டி வச்சிருவேன் ஜோசியம் சொல்கிறச்ச. இல்லைன்னா விஜய் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்ல முடியுமா? பார்ட்டியில் பார்ட்டி பிரச்சனை, பார்ட்டி மீட்டிங், பார்ட்டி டிவியாக இருந்தால் பார்ட்டி பற்றி தான் பேசுவேன். இது இந்த மாதிரி நடக்கும். 2031 வரைக்கும் உலகத்தில் நல்லது நடக்காதுன்னு நம்ம சொல்லிக்கினே இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறது 2026 ஆனி மாதம், 15 ஜூன்லேருந்து 16 ஜூலை வரைக்கும். ஆனி மாதம் சூரியன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மாதம். சென்ற மாதத்தை போலவே இந்த மாதம், அதாவது வைகாசியில் பகைவேடான ரிஷபத்தில் இருந்ததைப் போலவே இந்த ஆனி மாதத்தில் பகை வீட்டில் தான் இருக்க போகிறார் சூரியன். அடுத்த வாரம் ஆடியிலும் கடகத்திலும் பகை வீட்டில் தான் இருப்பார். மிதுன ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய அந்த ஆனி மாதத்தில் மிதுன ராசியுடன் ராசிநாதனான புதனும் அங்கு இருப்பார். சூரியனுடன் புதன் சேர்ந்த அஸ்திங்கதம் என்ற பெயர். இந்த அமைப்பின் பிற கிரகங்களின்படி இந்த பராப வருடத்தில் ஆனி மாதத்தில் உலகம் முழுவதும் இந்தியாவில் ஏற்படக்கூடிய பொது பலன்களை பார்ப்போம். முதல் விஷயம், சித்திரை வைகாசி எவ்வளோக்கு பெரிய லெவலுக்கு வெயில் வாட்டி நம்மளை எடுத்ததோ அவ்வளோ இந்த ஆனி மாதத்தில் வெயில்கள் காணப்பட்டாலும், வெயிலின் உஷ்ண தாக்கங்கள் காணப்பட்டாலும், மழை நின்று பெய்யுமா. மழை பெய்கிற அடிக்கிற மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அரசாங்கம் இதெல்லாம் ஒன்றுமே கத்த முடியாது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஆனி மாதத்தில் உக்கரம் எடுத்து பெய்யுமா. தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் பயங்கர மழை பெய்யும். துபாய், அரபு நாடுகளெல்லாம் வெள்ள பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை பெய்யுமா. அமெரிக்காவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால்
பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாம். அங்கே தாறுமாறான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் சூரியன் பகை வீட்டில் இருக்கிறது தான். மலேசியாவில் பயங்கரமான வெள்ளம், பெரிய அளவில் இழப்புகள் எல்லாம் ஏற்படுமா? எங்க? மலேசியாவில். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும், அமெரிக்காலே காட்டுது. கடல் பகுதியில் திடீர் என்று இயற்கை சீற்றத்துடன் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். படகுகள் விபத்து பெரிய வகையில் ஏற்படக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது. பயணிகள் படகுலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். பெரிய பெரிய இடியெல்லாம் கடலில் தாக்கும் என்று காட்டுகிறது. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு பார்த்து, வானிலை அறிக்கை பார்த்து பத்திரமாக செல்வது தான் நல்லதாம். கடலில் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னால் மீறாமல் இருக்கணுமா? வானிலை கவனித்து மீன் பிடிக்க போகிறதும், சரக்கு கப்பல்கள் தீ விபத்து, எதிர்பாராத விரிசல், இப்படி பாதிப்புகள் ஏற்படும் என்பது பஞ்சாங்கங்களுடைய குறிப்பு. தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், ராமேஸ்வரம், சிதம்பரம், கடலூர், கன்னியாகுமரி இந்த ஊர்களிலெல்லாம் மழையாலும் இயற்கை சீற்றத்தாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று, மலை பிரதேசங்களிலெல்லாம் எதிர்பாராத நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தல்கள். தமிழகத்தில் பல பகுதிகளில் திடீர் மேகமூட்டம், எதிர்பாராத இடத்தில் நேரத்தில் மழை பெய்கிறது, இதெல்லாம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும் என்று பஞ்சாங்கங்கள் எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. தங்கத்துடன் விலை திடீர்னு இறங்கினாலும் மாதத்தின் கடைசியில் திடீர்னு ஏறுமுகமாக மாறும் என்று காட்டுகிறது. காட்டார்கள் ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரசாங்கம் சொல்வதற்கு முன்பாக பஞ்சாங்கம் சொல்வதனால் இப்பொழுதே விழிப்புணர்வுடன் இருந்து, வெள்ளம் வந்தால் பார்த்துக்கலான்னு நம்ம நினைக்காம மாற்று இடத்துக்கு ரெடியாக இருந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலூரில் எதிர்பாராத மழை வெள்ள பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான ஆனி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய சமயத்தில் மழை வரலாம். அதாவது ஈஸ்வரனுக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் தெய்வத்தை குளிர வைக்கிறோம் என்று, அதுபோல் தெய்வத்தையே குளிர வைக்கிறோம் இல்லை, அதுபோல் உலகம் என்ன ஆகும்னா, தெய்வம் குளிர்றதுனால் மக்கள்லாம் குளிரலாம் என்று வானம் பொத்தி ஊற்றக்கூடிய காலகட்டம் ஏற்படுகிறது. பொதுவாகவே மழை வரும், ஆனால் இந்த ஆனி மாதத்தில் அதிகமாக மழை வரப்போகுது என்று பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. சூரியன் பகை வீட்டில் வீரியம் குறைஞ்சி இருக்கிறதுனால் தொற்று நோய்கள் எல்லாம் பரவும், புது புது வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதே சமயம் மருத்துவத்துறையில் தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நோய்களும் கட்டுப்படுத்தப்படும் என்று காட்டுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் 2031 வரைக்கும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் ஒரு விதமான பதற்றம், படபடப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துகள், அவர்களுடைய தவறான உத்தரவுகள், வரி விதிப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். அதாவது ரொம்ப வரும், மக்கள்லாம் ஒரே புரட்சி லெவலுக்கு வருவாங்க. மருத்துவ கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகாய மார்க்கத்திலும் விமான விபத்துகளும், வானவெளியில் பெரிய அளவுக்கு எதிர்பாராத விபத்துகள், குறிப்பாக பயணிகள் செல்லக்கூடிய விபத்துகள், விமானங்கள்லாம் அந்த விமானிகளுடைய சான்றிதழிலும், அந்த விமானிகள் உள்ளே பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தில் ஊழியர்கள் விஷயத்திலெல்லாம் அரசாங்கங்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இது பெரிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் அதே போல் வானவெளியில் விமான பயணங்கள் தடையாவதற்கும் பாதிப்புகள் காட்டுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலேயும் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கிறது, வனங்களுடைய இருப்பிடங்களை அழிக்காமல் இருக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. இயற்கையை எந்த அளவுக்கெல்லாம் அழித்தோமோ ஆனி மாதத்தில் அந்த அளவுக்கெல்லாம் விலை உலகம் முழுவதும் கொடுக்க வேண்டியது வரும். அதில் இந்தியாவிலும் குறிப்பாக டெல்லி பகுதி, இமயமலை பகுதியெல்லாம் சுற்றி பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கும், மகாராஷ்டிராவில் பாம்பே பகுதியிலெல்லாம் அதீத கவனமாக இருக்க வேண்டிய நிர்மாணம். ஆனி மாதம் நடராஜ பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் கும்பிடுங்க. சிவன் அருள் சீரான நன்மை தரும்.
இனி இந்த ஆதி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி என்ன பலன், என்ன தெய்வ வழிபாடுகள் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்பட்டு நல்லது அதிகப்படுத்தி சந்தோஷங்கள் அதிகப்படுத்தி பிரச்சனைகளை குறைத்து வாழ்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் நன்றி. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.